ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய குலதெய்வத்தை நம்ம அழைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். எப்பொழுதுமே நாம் தினந்தோறும் விளக்கேற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே விளக்கேற்றணும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு பூரணமாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் தினமுமே, அதாவது வெள்ளி செவ்வாய் மட்டும் விளக்கேற்றுற பழக்கம் சில பேருக்கு இருக்குங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தினந்தோறுமே நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றணும். அதுவும் காலை நேரத்தில் தான் ஏற்றணும். ஏறுமுகம் அப்படிங்கிற அந்த நேரம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் 12 மணி வரைக்கும், அந்த 12 மணிக்குள்ளே நாம் வீட்டில் பூஜை செஞ்சிடணும். மாலை நேரங்கிறது ஏற்றலாம், இருந்தாலும் கூட நம்ம காலையில் ஏற்றிட்டு மறுபடியும் மாலையில் ஏற்றலாம். அதனால் இந்த ஏறுமுக நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றுங்க. அது கூடவே விளக்கேற்றும் போது இப்போ நான் சொல்லியிருக்கிற அற்புதமான மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் குலதெய்வமே, இந்த தீபத்தில் எழுந்தருளி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்தருள்வாய் அப்படின்னு சொல்லி மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே விளக்கேற்றுங்க. கண்டிப்பாங்க அந்த விளக்கில் உங்கள் குலதெய்வம் எழுந்தருளுவாங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்க. அதனால் நம்ம குலதெய்வத்தை கூப்பிடணும். கூப்பிட்டால் தான் அவங்களுடைய ஆசீர்வாதம், அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விளக்கேற்றுங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.